நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். தெபோராள் பாடுகிறாள். என்ன பாடுகிறாள் என்றால், ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இப்ப உங்களை குறிச்சு ஒரு நாள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட பாடல்களை பாடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி பாடணும்? உதாரணமா சொல்றேன். பிரதர் செல்வத்தின் மனைவியாகிய சௌந்தரம் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு என்ன செய்யணும்? ஜனங்கள் பாடணும். என்ன செல்வத்தையே பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. செல்வம் என்னைக்கும் தேவை. செல்வம் இல்லைன்னா வாழ முடியாது. பிரதர் ஆனந்த் உடைய மனைவியாகிய பசுமதி ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படி என்ன செய்யணும்? ஜனங்கள் பாடணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்த்துதலை பெற வேண்டுமானால் மனைவியாகிய அல்லேலூயா செயல் இல்லாம என்ன செய்ய முடியாது? பாட முடியாது. ஏதோ சம்திங் she has done, she has impacted something, ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஸ்திரீகளுக்குள், among the women she was a blessed person. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாகேல். அடுத்த வரி என்ன சொல்கிறது? கூடாரத்தில் வாசம். கூடாரம் என்ன? வீடு. கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு என்ன அர்த்தம்? surely she was a blessed person. அல்லேலூயா. ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற, வீட்டுல வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. குடும்பம் கட்டப்படுறது யாரால? ஸ்திரீகளால. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணால். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. ஆக ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் குடும்பத்தை கட்ட முடியும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இடிக்கப்பட்டு போறது காரணம் என்ன? ஸ்திரீகள். பெண்கள் ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்ல, பெண்கள் ஒழுங்கா ஆண்டவரை தேடுறது இல்ல, பெண்கள் ஒழுங்கா குடும்பத்துல கணவன் கொண்டு வருகிற அந்த சம்பாத்தியத்தை வைத்து குடும்பத்தை நடத்த பழகுவதில்லை, வீட்டுல ஒழுங்கா வேலை செய்யறதில்லை, பிள்ளைகளை ஒழுங்கா கவனிப்பதில்லை. இதனால எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு என்ன செய்துங்க? சீரழிந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. சில பெண்கள் காசு மேலதான் குறியா இருப்பாங்க. புருஷன் எங்கேயோ எப்படியோ சம்பாரிச்சுட்டு வரணும், சம்பாரிச்சுட்டு வந்தா சந்தோஷம், சம்பாதிக்கலன்னா 60 வயசு வரைக்கும் புருஷன் சம்பாரிச்சுட்டு வருவார். வேலைக்கு போறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் எவ்வளவு? 60 வயசு. 60 வயசு வரைக்கும் கவனிப்பு இருக்கும். 60 வயசுக்கு அப்புறம் கவனிப்பு குறைஞ்சிடும். ஏன்னா அங்க என்ன இல்ல? இந்த மாதிரி இருக்க கூடாது. அல்லேலூயா. அதனால ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேண்டுமானால் பெண்கள் என்ன செய்யணும்? தங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே ஜெபித்து பரிசுத்தத்துல விசுவாசத்துல குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவளா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமா. சில பேர் நகோமி மாதிரி. நகோமி என்ன செய்யறா? பஞ்ச காலத்துல சுத்தி முத்தி பாக்குறா, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் எங்க போவேன்? மோவாபுக்கு போன் குடும்பத்தையே மொபைலைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடறான். அந்த மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க? குடும்பத்தையே பிரச்சனைக்குள்ள நடத்துகிறார்கள். ஆமென். ஆக தேவ பிள்ளைகள் அதை உணர்ந்து கொண்டு பெண்கள் எப்படி இருக்கணும்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள். அங்க சொல்லணும், இந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்கு. அல்லேலூயா. இந்த பெண்ணை விவாகம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். அவளை கட்டிட்டு வந்த நேரம் குடும்பமே விளங்காம போச்சு, குடும்பமே ஒண்ணு இல்லாம போச்சு, குடும்பத்தை 2 ஆக்கிட்டா அப்படின்ற பேச்சு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏசா என்ன பண்ணா? போய் விவாகம் பண்ணிட்டு வந்தான். அந்த விவாகம் பண்ணிட்டு வந்த அந்த மருமக்கள் மார் என்ன செஞ்சாங்களாம்? அந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்களாம்? மனநோவா இருந்தார். எப்படியெல்லாம் அவங்களை சங்கடப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் சங்கடப்படுத்துறாங்க.
ஏன்னா இள ரத்தம். அதனால என்ன செய்யறாங்க, வயசானவங்களை சங்கடப்படுத்துறாங்க. சங்கடப்படுத்தக்கூடாது. இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? அல்லேலூயா. ஆக குடும்பம் என்ன செய்யணும், உங்களால கட்டப்படணும். இருக்கிற வருமானத்துக்குள்ள குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து என்ன செய்யணும், செயல்படணும். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிங்க. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவருடைய சேனாபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சரி, இங்க பார்க்கிறோம், இந்த யாபீன் என்கிறதான கேனானிய ராஜா, அதாவது கானான் தேசத்தை அரசாண்ட ராஜாக்கள்ல ஒருத்தன் யாருங்க, யாபீன். இந்த யாபீன் என்பவன் என்ன செஞ்சா, இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் அரசாண்டான். இந்த 20 வருஷம் அவங்க என்ன செஞ்சானா, கொடுமையாய் ஒடுக்கினான். 20 years he oppressed the people of Israel like anything. கொடுமையாய் ஒடுக்கினான். ஏன் இந்த ஒடுக்கம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படின்னா ஒரு கடல் அலை மாதிரி, முன்னாடி வரும் பின்னாடி போகும், முன்னாடி வரும் பின்னாடி போகும். இந்த மாதிரி அநேகருடைய வாழ்க்கை காண, கொஞ்ச நாள் நல்லா பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, அடுத்த கொஞ்ச நாள் அவங்களை பார்க்கவே முடியாது. இருக்கீங்களா? சீசன் கிறிஸ்டியன்ஸ். ஆமென். அந்த மாதிரி இருக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுவாங்க. கொஞ்சம் பாக்கெட்ல காசு இருக்கும்போது என்ன செய்வாங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுவாங்க. கொஞ்சம் நல்ல சமாதானமா இருக்கும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுவாங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்கினா என்ன ஆகும், அடுத்த நேரம் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த இடத்தை விட்டு விலகிடுவார். சவுல் கர்த்தருக்குள்ள இருந்துட்டு இருந்தாரு, சவுல் ராஜா. ஆனா என்றைக்கு சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனானோ அன்றைக்கு ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அவர் விலகின நெக்ஸ்ட் செகண்ட் என்னாச்சு, ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறையும் பொழுது, பரிசுத்தம் குறையும் பொழுது, விசுவாசம் குறையும் பொழுது ஸ்லோவா என்ன ஆகும் சொல்லுங்க, பிசாசு உள்ள வர ஆரம்பிப்பான். ஆமென். ஒரு அடுப்பு என்னைக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது யாரு கிட்ட வர முடியாது. அந்த அடுப்பு அணைஞ்சு போய் சூடு இல்லாம இருக்குன்னா என்ன செய்யும், பூனை ஏறி படுத்துக்கும், எல்லாரும் கிட்ட தொடுவாங்க. ஆனா அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்தா கிட்ட போக முடியுமா? அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், அனலாய் தனலாய். அனலா இருந்தாதான் யாரும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. எத்தனை பேருக்கு அனலா இருக்கணும்னு ஆசை? டீ குடிக்கிறவங்க எப்படின்னு சொல்லுவாங்க, சூடா குடிக்கணும்னு நினைப்பாங்க. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குடிச்சா அவன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஃப்ரீசர்ல வைக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், அடுப்புல வைக்கப்பட்டவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா? சத்தியத்தை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், சத்ருவானா பரவாயில்ல, வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. ஏன் இந்த ஜனங்களுக்கு கஷ்டம், ஏன் இந்த ஜனங்களுக்கு உபத்திரவம் அப்படின்னா என்ன செஞ்சாங்க, அவர்கள் மீண்டும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். என்ன பொல்லாப்பானதை செஞ்சாங்க, தேவனை தேடுறதை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தை நாடி போனார்கள். தேவனை தேடுவதை விட்டுவிட்டு மனம் போல நடந்தார்கள். மனம் போல போக 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 என்ன வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், கேவலம் வரும். அப்ப என்னாச்சு, ஆண்டவர் அவர்களை யாபீன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த யாபீன் என்ன செஞ்சான், 20 வருடம் அவங்களை கொடுமையாய் ஒடுக்கினான். கொடுமை என்ன செஞ்சான், ஒடுக்க. எப்படி ஒடுக்கினான்? இப்ப உதாரணமா பாருங்களேன், சம்பளம் வாங்கிட்டு ஜனங்க வராங்க, வரும்பொழுது வட்டிக்காரங்க நிப்பான். வட்டிக்காரன் நிப்பான், அவன் என்ன செய்வான், கொடு வட்டியா வாங்கிடுவான். வீட்டுக்கு என்னதை கொண்டுட்டு போவாங்க,
ஒண்ணு கொண்டு வா. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை அப்படிதான். சம்பாதிக்க வேண்டியது, வட்டி கட்ட வேண்டியது, அப்புறம் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்க வேண்டியது. இருக்கீங்களா? இதெல்லாம் ஏன்? கர்த்தரை ஒழுங்கா தேடாதனால, சத்தியத்தை கீழ்ப்படியாதனால, மனம் போன போக்குல போறதுனால. கொடுமையா ஒடுக்கினான்னா ஜனங்க விதை விதைச்சு அறுவடை பண்ணிட்டு வராங்க. அதை எல்லாத்தையும் என்ன செய்யறான்? இவன் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, படி அவன் வண்டியில ஏத்திட்டு போறான். ஏன்னா அவர்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஏன் அடிமைத்தனம்? தேவனை விட்டு பின்வாங்கினதுனால. கொடுமையாய் ஒடுக்கினான். பிள்ளைகளை விட்டு வைக்கல, வாலிப பிள்ளைகளை விட்டு வைக்கல. 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் படிங்களா. அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வர்ணமான சித்திர தையலாடைகளையும் கொள்ளையிட்டவர்களில் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையல் உள்ள பல வர்ணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றால், அப்போ அந்த சிசராவுடைய அம்மா புலம்பரா. இன்னும் அந்த புலம்பல் என்ன சொல்றா பாருங்க. ஆளுக்கு 2 பெண்களையும் கூட்டிட்டு வர வேண்டாமா? கொள்ளையடிச்சு ஜெயிச்சுட்டு வரும் பொழுது நகை நெட்டுகள் அப்புறம் ஆடைகள் எல்லாவற்றோடு என்ன செய்யணுமா? ஆளுக்கு 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும். அப்ப என்ன செஞ்சிருக்காங்க இவங்க? பெண்களையும் அவங்க உபத்திரவப்படுத்தி இருக்கிறார்கள். அதனாலதான் படிக்கிறோம், கொடுமையாய் ஒடுக்கினான். யாரையும் விட்டு வைக்கல. அல்லேலூயா. அந்த மாதிரி சத்துருவின் கையில போயாச்சுன்னா என்ன செய்வான்? யாரையும் விட்டு வைக்க மாட்டான். வருமானத்தை எடுத்துடுவான், சுகத்தை எடுத்துடுவான், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை எடுத்துடுவான், பிள்ளைகளுடைய கற்பை எடுத்துடுவான். பாதுகாப்பு இல்லாம போச்சு. அந்த ஒடுக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அவங்க? கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில கஷ்டமா, வாழ்க்கையில பிரச்சனையா, என்ன செய்யுங்க? முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை வருஷம் பிரச்சனை? 20 வருஷம், 20 years. கல்யாணமாகி நல்லா குடும்பத்தோட வாழலான்னு நினைச்சா ஆரம்பத்திலேயே பிரச்சனை. 20 வருஷம் ஓடுது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? கசந்து போச்சு. அப்பதான் உணர்வு என்ன செய்யறாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆக தேவ பிள்ளையே, 20 வருஷம் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. உடனே திருந்தி உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டால் நம்முடைய முறையிடலின் சத்தத்தை அவர் கேட்டு உடனடியாக இறங்கி நமக்கு பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில கஷ்டமா, குடும்பத்துல கஷ்டமா, என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வழிகளை காண்பிப்பார், ஆண்டவர் பாதைகளை காண்பிப்பார். சும்மா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கையில தொண்டை கட்டிக்கிச்சுன்னு படுத்திருந்தா பிரசங்கம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னேறணும், செயல்படணும், உழைக்கணும், வெற்றி பெற முடியும். முடங்கி படுத்தால் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. முடியாதுன்ற வார்த்தை முட்டாளின் அகராதியில தான் இருக்கும். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்றவன் யாரு? முட்டாள். அவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஆக நம்ம உழைக்கணும், முன்னேறணும், வெற்றி பெறணும், கிரீடம் சூட்டப்படணும். அல்லேலூயா. ஆக ஒவ்வொருவர் என்ன செய்யணுங்க? செயல்பட வேண்டும். ஆக இஸ்ரவேல் ஜனங்க 20 வருஷம் கஷ்டம். சத்துரு கொடுமையாய் ஒடுக்கினான். இவர் என்ன செய்யறாங்க? முறையிடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. யார் இருந்தா? தெபோரால், பாராக் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு ஜெபிச்சார்கள் அன்னைக்கு தான் அவங்களை எழுப்புறாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள தெபோராக்கள் இருப்பாங்க, பாராக்குகள் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க எழும்பணும்னு என்ன செய்யணும்? we must pray unto God. அல்லேலூயா. வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கணும். சும்மா மந்திரத்துல மாங்க விழுகாது. அல்லேலூயா. வேலைக்கு போகாம சம்பளம் வராது, பிரசங்கம் பண்ணாம காணிக்க வராது. அல்லேலூயா. ஆமென். உழைக்களத்துல வந்து நிக்கணும். ஆமென். எங்க வரணும்? ஸ்பாட்டுக்கு வரணும், ஜெபிக்கணும், போராடணும். அப்பதான் கூலி கிடைக்கும். கூப்பிட்டார்கள். ஆண்டவர் யார் எழுப்பினாருங்க? தெபோரால், பாராக் 2 பேர் எழுப்பினாங்க. தெபோரால் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார். தீர்க்கதரிசி சொல்றா பாராக்க பார்த்து, பாராக்கே எழும்பு, அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து
நீ நப்தலி புத்திரர்களும் செபுலோன் புத்திரர்களும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு கூட போக கடவா என்றும் நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றால் அல்லேலூயா. அவர் சொல்ற, ஆல்ரெடி God has commanded to Barak that I am going to be with you and you are going to chase out King Jabin. கானானிய ராஜாவை நீ முறியடிக்க போகிறாய் என்று ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாருங்க, அவனோடு பேசி இருந்தார், தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்றான், நீங்க வந்தா நான் போறேன். என்னது நீங்க வாங்க. ஒரு ஆம்பளை யாரை கூப்பிடுறான், ஒரு பொம்பளை கூப்பிடுறான். என்ன இருக்கு இவருக்கு, மீச இருக்குது, முறுக்கி விட்டுட்டு இருக்கிறார். யாரை தேடுறாரு, நீங்க வாங்க நான் போறேன். ஜபத்துக்கு போகணும், உடனே ஃபோன் பண்ணி கேட்கறது, அக்கா நீங்க வரீங்களா? அவங்க அப்பா சொல்ல, நான் வரலம்மா எனக்கு வேலை இருக்கு. அப்ப நான் இருந்துக்கிறேன். அவங்க நரகத்துக்கு போறாங்க, நீங்க நரகத்துக்கு போறீங்களா, இருக்கீங்களா? ஆமென். துணையை தேடுறது, நீங்க வந்தா நான் போறேன். அதே போல புருஷன்ட்ட மனைவி, நீங்க வந்தா நான் போறேன், நீங்க வரல அவரு வரமாட்டாரு. நம்ம ஆண்களுக்கு ஜபத்துக்கு வர தவிர என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. ஆனா ஜபத்துக்கு வாங்கன்னா செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்துறேன்னுபாங்க. என்ன இருக்கீங்களா? கொஞ்சம் அப்படின்னாச்சும் ரோசம் வரட்டும். ஜபத்துக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க. யோனா தான் சொன்னான், அந்த தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிதவாது சாகிறதே நல்ல, தூக்கி கடலை போடுன்றான். அப்படி ஆண்டவர் விட மாட்டாரு. அல்லேலூயா, ஆமென். அதனால ஜபத்துக்கு வாங்க. இந்த ஜபத்துக்கு வரணும், இரவு ஜபத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க. ஐயா மாசத்துல ஒரு நாள் வரீங்க, ஆமென், ஒரு நாள் வாங்க, ஆண்டவரை தேடி வாங்க. சகோதரன் முருகேசன் சொன்னேன், ஒழுங்கா ஜபத்துக்கு வந்துடணும்னு, ஒழுங்கா வராரு, பாதி கடனை கட்டிட்டாரு. அல்லேலூயா. 50,000 வட்டி கட்டிட்டு இருந்த, வட்டி மாத்திரம் 50,000. இன்னைக்கு கடன் எல்லாம் மாறிடுச்சு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஜபத்துக்கு வாங்க, அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். துணையை தேடுறது, நீங்க வாங்க நான் போறேன், அப்படி அல்ல, நான் போறேன், வெற்றி பெறுவேன், ஜெயம் பெறுவேன். அந்த மாதிரி என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரா எழும்பு. ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கொண்டு ஜெயத்தை தருவேன், வெற்றியை தருவேன். ஆனா இவன் என்ன பண்றான், நீங்க வாங்க நான் போறேன். அப்போ உடனே அந்த அம்மா சொல்றாங்க, சரி, ஆனா இந்த வெற்றி உனக்கு இல்ல, ஒரு ஸ்திரீக்கு தான். என்னைக்கு நம்ம மாட்டன்றோமோ அடுத்த நிமிஷம் அந்த வேலையை செய்யறதுக்கு 10 பேர் எழும்புவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சர்ச்சை கூட்டி பாய் போடுறதுக்கு நான் வரல அப்படின்னா அடுத்த செகண்ட் வேற ஆள் ஆண்டவர் எழுப்புவார். உனக்குள்ளதை நீ இழந்து போனா எப்படி இருக்கணும், கூட்டை விட்டு அலைகிற குருவியை போலதான் இருக்கணும். அல்லேலூயா. என்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றனோ அன்னைக்கு அவங்களை எழுப்பிடுவார். அல்லேலூயா. அந்த மாதிரி என்னைக்கு நான் மாட்டேன் அப்படின்னா 1000 பேர் இருக்காங்க ஆண்டவருக்காக வேலை செய்ய. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் தான் முதல் நிலாவுல கால் வச்சு. ஆனா அவரு வைக்கணும்னு போகல, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், 2 பேர் போறாங்க, அவருக்கு முன்னாடி இருக்கிறதா கால் வைக்கணும். அவர் வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளார நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் பதிச்சிட்டார். இருக்கீங்களா? அத முன்னாடி வைக்கிறவர் தான் எல்லாத்துலயும் தலை சிறந்தவர், அனுபவம் வாய்ந்தவர். அவர் தான் கால் வைக்கணும். அவர் யோசிக்கிறதுக்குள்ள என்னாச்சு, அடுத்த ஆள் வச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் யாரை பத்தி சொல்றோம், முதல்ல கால் வச்சு. தேவ பிள்ளை ஒரு வேலை செய்யறோமா, ஒரு ஊழியத்தை செய்யறோமா, ஒரு காரியத்தை செய்யறோமா, யோசிக்க உடனடியா செயல்படணும். ஆமென். அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலான்ற வரவே கூடாது, இன்னைக்கே செய்யணும். ஆண்டவர் சொல்ல, இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். நீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னா ஆண்டவர் சொல்வார், அடுத்த வருஷம் வாழ்க்கையில் நான் வரம்பார். அல்லேலூயா. உடனே செயல்படணும், உடனே இயேசு. அல்லேலூயா. எப்படிங்க உடனே செயல்படுறார், உடனே. அப்ப உடனடியாக நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னு என்ன செய்யணும் சொல்லுங்க, உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். பவுல்ட்ட ஆண்டவர் சொன்ன பொழுதுதான், மாம்சத்தோடு ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணல, போய் சொந்தக்காரன் கேட்டு வரேன்னு சொல்ல, போய் குடும்பத்துல கேட்டு வரேன்னு சொல்ல, உடனே என்ன செஞ்சான், வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அரபியாவுக்கு போனான்.
அதனாலதான் அவர் சொல்றாரு, வாட் ஐ ரிசீவ் ஃப்ரம் காட் ஐ பாஸ் ஆன் டு யூ. தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் ஒப்புவிக்கிறேன். இப்ப மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன செய்யல, ஆண்டோடைய காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. உடனடியாக கீழ்ப்படியும், உடனடியாக ஒப்புக்கொடு, உடனடியாக அர்ப்பணிக்கணும். என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச போல எங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன், அம்மாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்ல, உடனே ஆண்டவரை நான் இருக்கிறேன்ப்பா, போறேன்ப்பா, செய்யறேன்ப்பா. அல்லேலூயா. உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, உடனே நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.